கல்யாண சமையல் சாதம். கல்யாண ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இரவா புகழ் கொண்ட கலைஞர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். காலத்தினால் என்றென்றும் நம் மனதை விட்டு நீங்காத பல கலைஞர்களை பற்றி நினைவு கூர்ந்து பார்க்கக்கூடிய அழகான ஒரு நிகழ்ச்சி. செவி வழியே நம்மளுடைய உள்ளங்களில் நுழைந்து பலதரப்பட்ட உணர்ச்சிகளையும் தன்னுடைய அசாத்திய குரலினால் பாடக்கூடிய தமிழ் திரையுலகின் முதல் பின்னணி பாடகர் என்கின்ற பெருமைக்குரிய திருச்சி திரு லோகநாதன் ஐயா அவர்களை பற்றின நினைவலைகளை இன்றைய தினம் நம்ம நினைவு கூர்ந்து பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ், உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக இங்கே டைம் ஒதுக்கினதுக்கு. உங்களுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை, உங்களை பார்த்தாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 3 தலைமுறையாக திரையுலகில் பின்னணி பாடகர்களாக இருக்கீங்க. அதிகம் பின்னணி பாடகர்களை கொண்ட குடும்பம்ன்ற பெருமையும் உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய ஃபேமிலி பற்றி உங்கள் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம். சில விஷயங்கள் உங்களுடைய ஃபேமிலி பற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கலாம் சார். இரவா புகழ் கொண்ட கலைஞர்களை பற்றி ஜெம் டிவி ஒரு தொடராக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையிலே தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் எங்கள் அன்பு தந்தையார் இசைத்தன்றல் கலைமாமணி திருச்சி லோகநாதன் அவர்களை பற்றி உங்கள் கூட தொடர்பு கொண்டு அவரை பற்றிய தகவல்களை உங்களிடையே பகிர்ந்து கொள்வதிலே உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்பா தொடர்ந்து அடுத்த தலைமுறையாக எங்கள் மூத்த அண்ணன் டிஎல் மகாராஜன் அவர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பின்னணி பாடகர். அதைத் தொடர்ந்து அண்ணன் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள், நான் டிஎல் தியாகராஜன், தம்பி சங்கர் ராஜா இருக்கார், அவரும் பாடக்கூடியவர். அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே பாடுவோம். 8 பிரதர்ஸ். நாங்கள் 8 பிரதர்ஸில் 7 பேர் ப்ரொஃபஷ்னலாக மியூசிக் லைனில் இருக்கோம். அக்கா ஒருத்தங்க அமுதாரணாச்சலம் அவர்கள், கடைசி தங்கை மகாராணி, அவங்களும் பாடுவாங்க, எல்லாருமே பாடுவாங்க. இதை தொடர்ந்து அடுத்த தலைமுறைன்னு பார்த்திங்கன்னா என்னோடய மகள் தீபிகா தியாகராஜன் எம்ஃபில் மியூசிக் முடிச்சிருக்காங்க, திரைப்படங்களில் பாடியிருக்கிறாங்க. அன்பிற்குரிய சகோதரி ரெகனா அவர்கள் இசையிலே ஏண்டா தலையில் என்ன வைக்கலன்னு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் மூலிமா பாடியிருக்காங்க. அதே மாதிரி தம்பி மகன் சக்தி அமரன் அவர்கள், இன்னொரு தம்பி மகன் குமரேஷ் அவர்கள் எல்லாம் திரைப்படத்தில் பாடியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய திரைப்பட பின்னணி பாடல்கள் கொண்ட குடும்பம் எங்கள் குடும்பம்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த வரிசையிலே எனது மகள் தீபிகா தியாகராஜன். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் என்னுடைய தாத்தாவோட ப்ரோக்ராம் மூலமாக சந்திக்கிறதுல. ஐ திங்க் தாத்தாவுக்கு பேத்தியாக பிறந்ததுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பாடகர் டிஎல் சங்கர் ராஜா பேசுகிறேன். எங்களது அன்பு தந்தையார் தமிழ் திரையுலகின் முதல் பின்னணி பாடகர் இசைத்தன்றல் திருச்சி லோகநாதன் அவர்களுக்கு நாங்கள் இசை வாரிசாக பிறந்ததற்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமை கொள்கிறோம். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா அடுத்த பாடல்கள் அபிமன்யுன்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அது படத்தோட இசையமைப்பாளர் மதிப்பிற்குரிய ஐயா திரு சுப்பையா நாயுடு அவர்கள். சுப்பையா நாயுடு அந்த பாட்டை டியூன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சு ஹார்மோனியம் பெட்டி மேலே வச்சு டியூன் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த பேப்பரை அங்கேயே வச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ அந்த கம்பெனியில் வாட்டர் பாயாக எம்எஸ்வி அண்ணன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் சுப்பையா நாயுடு வெளியே போனோடனே அந்த பேப்பரை எடுத்து வச்சு அதை டியூன் பண்ணுறாரு. டியூன் பண்ணோடனே டியூன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு வெளியே போன சுப்பையா நாயுடு அவங்க வந்துட்டாங்க. வந்த உடனே ஒரு விஷயம் அந்த பதட்டத்தில் படம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு கேட்டிருக்காரு. இல்லை நான் ஒன்றும் இல்லை என்ன பண்ண சொல்ல, இல்லை அந்த பாட்டை டியூன் பண்ணிகிட்டு இருந்தேன், பாடி காமி அப்படி சொல்லியிருக்காரு. பாடினோடனே அந்த பாட்டு டியூன் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. வந்த உடனே இவர் என்ன சொல்கிறார் எம்எஸ்வி கிட்ட, நாளைக்கு திருச்சி லோகநாதனும் யூஆர் ஜீவரத்னமும் வராங்க, அவங்க 2 பேருக்கு இந்த பாட்டை சொல்லி கொடுத்துரு, அதை ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஆனால் நீ தான் இந்த பாடலை பண்ணன்றதை வெளியே சொல்லாத அப்படின்னாராம். அந்த பாடல் புது வசந்தமாமே வாழ்விலே இனி இனிதாய் மனமே பெறுவோமே. இந்த பாடல் பட்டி தொட்டியெல்லாம் பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்க, சுப்பையா நாயுடு தான் இந்த பாட்டு டியூன் பண்ணியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் இந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் கலைச்சி எல்லோரும் வெளியே வரும்போது சுப்பையா நாயுடு சொல்கிறாரு, இந்த பாட்டு இவ்வளோ பாப்புலர் ஆகிருக்கு, இந்த பாட்டு எல்லாம் நான் தான் பண்ண நினச்சிட்ருக்காங்க. கிடையாது, இந்த பாட்டு விஸ்வநாதன் தான் பண்ணான்.
அதனால் விஸ்வநாதனுக்கு அடுத்து தொடர்ந்து வாய்ப்பு கொடுங்கன்னு அந்த கம்பெனி முதலாளிகிட்ட போய் சொல்லியிருக்காரு. அப்போ தான் எம்எஸ்வி சொன்னாராம், ஏன் இதை முதலே நீ சொல்லலைன்னு சொன்னதுக்கு, நான் முதல்லே வந்து விஸ்வநாதன் தான் அந்த டியூன் பண்ண சொன்னால், நீங்கள் வந்து இந்த டியூன் நல்லா இல்லை, நீங்கள் பண்ணுங்க, வேறு பாடு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் வந்து இந்த பாடல் வந்து நான் பண்ணதாக சொன்னேன், ஆனால் உண்மையில் பண்ணது எம்எஸ் விஸ்வநாதன் தான் பண்ணார் அப்படி சொல்லி சுப்பையா நாயுடு வந்து சொல்லும்போது தான் எம்எஸ் விஸ்வநாதன் ரொம்ப நெகிழ்ந்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. வாராய் நீ வாராய், வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரமில்லை நீ வாராய், போகும் இடம் வெகு தூரமில்லை நீ வாராய். ஆஹா மாருதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே, ஆஹா மாருதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே. இந்த பாடலை பற்றின ஒரு குறிப்பு என்னென்னா, இந்த பாடல் வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் கிட்டத்தட்ட வருது. அந்த பாட்டை பாடும்போது கொண்டு போய் ஹீரோயினை வந்து ஒரு ஹீரோ வந்து தள்ளுறதுக்காக கூட்டிகிட்டு போனார். ஆனால் அந்தம்மா பாட்டை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ராமநாதையர் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை இந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, இந்த பாட்டை வந்து முதல்ல ஒரு நாளைக்கு மட்டும் வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் இந்த பாடல்களை வச்சுக்கலாம், சப்போஸ் ரொம்ப ட்ராக் ஆனாமல் இருந்துச்சுன்னா அது பாட்டை வந்து கட் பண்ணி எடுத்துலாம் சொன்னாங்களாம். ஆனால் தேட்டரில் படம் பார்த்துட்டு வந்த அத்தனை பேரும் இந்த பாட்டை பாடிக்கிட்டு தான் வெளியே வந்திருக்காங்க, வாராய் இந்த பாடலை. அதே மாதிரி இந்த இன்னொரு சிறப்பு இந்த பாட்டுக்குன்னா, இந்த படத்தில் ஹீரோ வந்து மதிப்பிற்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த 2 பாட்டுமே வந்து வில்லனுக்காக வந்த பாடல். அதே மாதிரி பாடல்னா ஒரு அமைப்பு எப்போ பொதுவாக பாடல் எப்படி இருக்குன்னா, ஒரு பல்லவி சரணம் திருப்பி 2வது சரணம் அனுபலவி அப்படி இருக்கும். ஆனால் இந்த 2 பாட்டுமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். அது ரொம்ப இந்த பாடலோட சிறப்பு. இன்னொரு பாடல் இதே திரைப்படத்தில் வந்தது வந்து கவிஞர் காமு ஷெரீப் அவர்களும் மருதகாசி அவர்களும் இணைந்து பண்ண பாட்டு. அந்த பாட்டு வந்து உலவும் தென்றல் காற்றினிலே ஓடமிதே நாம் மகிழ ஊஞ்சலாடுதே, உலவும் தென்றல் காற்றினிலே ஓடமிதே நாம் மகிழ ஊஞ்சலாடுதே. அலைகள் வந்து மோதியே ஆடி உந்தன் பாட்டிற்கென்றே தாளம் போடுதே. ராமநாதையர் இந்த பாட்டு இன்றைக்கி இருக்கிற ஆர்கஸ்ட்ரேஷன் மாதிரி இருக்கும். அது செகண்ட்ஸு தேர்ட்ஸு பேக்ரவுண்ட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த மாதிரி பாடல்கள் வந்து ராமநாதையர் கிரேட், சம்திங் கிரேட். ஒரு பெரிய கம்போசர், அப்பாவோட ஃபேவரட் கம்போசர் ராமநாதையர் தான். அவரோட பாடல்கள்லாம் கேட்டுட்டு, ஆனால் அவரோட இசையிலே பாடி பெரும் பேரையும் புகழையும் அப்பா அவர்களுக்கும் திருமதி ஜிக்கி அம்மா அவர்களுக்கும். ஜிக்கி அம்மாவுக்கு வந்து இந்த பாட்டு பாடும்போது கிட்டத்தட்ட 14 வயசு தான். அப்பா வந்து அவங்க பிறந்தது 1924, 49, 50 இந்த பாடல்கள் வெளியே வருது. 26 வயசு. 26 வயசில் அவருக்கு ஒரு இமாலய புகழ். புகழ் என்பதே உண்மையிலேயே போதையான ஒரு விஷயம். அதை எப்படி தாங்கினாங்கன்றது தான் பெரிய விஷயம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. உங்கள் 3 பேருடைய வாய்ஸில் இதை கேட்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ எங்கள் ஜெம் டிவி நேயர்களுக்காக நீங்கள் பாடி காமிச்சதெல்லாம். ஜெம் டிவிக்கு நாங்கள் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கணும். எங்கள் தந்தையாரை பற்றிய பலதரப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க கூட பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ரசிகர்களோட பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஜெம் டிவி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதுக்கு உண்மையிலேயே நன்றி. அதே மாதிரி எங்கள் தந்தையாரை பற்றி சொல்லணும்னா, பலதரப்பட்ட பாவங்களை முதல்ல கொண்டு வந்தது அப்பான்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்பா பாடின பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அடிக்கிற கேதன் அன்றைக்கி வந்து குடிச்சிட்டு பாடுற மாதிரி பாடியிருப்பாங்க. அந்த படம் வண்ணக்கிளி திரைப்படம். ஆடுகிற கைதான் அணைக்கும், அணைகிற கைதான் நடிக்கும் பாடி, அது வந்து வாயில் வெத்தலைபாக்கு போட்டுக்கிட்டு பாடியிருக்காங்க அந்த பாடலை. அதே மாதிரி கல்யாண சமையல் சாதம் பாட்டு கேட்டோம்னா, அது வந்து அப்பாவுக்கு முன்னாடி வேறு சில பின்னணி பாடல்கள்லாம் வச்சு ட்ரை பண்ணி அவர்களுக்கு அந்த பாடலோட
அவங்க எதிர்பார்த்தது கிடைக்காததால் அதுக்கப்புறம் கடைசியில் தான் அப்பா வந்து அந்த பாடலை பாடினாங்க. கல்யாண சமையல் சாதம் இன்றைக்கும் ஒரு இந்த அட்டகாசமான சிரிப்போட இன்றைக்கி பிறக்கிற ஜென்ரேஷன் குழந்தைங்களும் அந்த பாட்டை கேட்டால் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த பாடல் அவர் ஒரு திரைப்படத்தோட இசையமைப்பாளர் மதிப்புக்குரிய ஐயா கண்டசாலா அவர்கள் அதில் அந்த நிறைய பாடல் அந்த திரைப்படத்தில் வந்திருக்கும். எல்லா பாட்டுமே ஹிட் சாங் அதில். இருந்தாலும் இன்றைக்கி மாயா பஜார் படம் போஸ்டர் போட்டாங்கன்னா டைட்டில் வந்து கல்யாண சமையல் சாதம் அந்த பாட்டை போட்டு தான் அந்த போஸ்டரே போடுறாங்க. ரங்கராவ் அந்த அந்த அவரோட அந்த இதையும் போட்டு அந்த மாதிரி அட்டகாசமான அந்த சிரிப்போடு அப்பா பாடியிருப்பாங்க. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்னு அந்த லாஃபிங் வந்து அடி வயிற்றுலேருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டெப்த்து இப்போ மேடையில் நாங்கள் எல்லோரும் கூட பாடினா கூட அந்த ஒரிஜினல் டெப்த்து வந்து வேறு. அது அப்பாவுக்கு உள்ள ஒரு பெரிய சிறப்பம்சம். இத்தனை நேரமாக உங்களுடைய தந்தையுடைய பாடல்கள் பாடிருக்கீங்க, சகோதரருடைய பாடல்கள்லாம் பாடினீங்க. நீங்கள் திரைப்படத்தில் பாடின பாடல்கள் எங்களுடைய ஜெம் டிவி நேயர்களுக்காக சில வரிகள். கண்டிப்பாக. நான் நந்தனம் கலைக்கல்லூரியில் பிஏ படிச்சுட்டு இருந்த நேரத்தில் எல்லா காம்படிஷன்ஸ்லாம் போய் பாடுவோம். அப்படி பாடும்போது 3 வருஷம் தொடர்ந்து இன்டர் யூனிவர்சிட்டி பெஸ்ட் சிங்கர் அவார்டு வாங்கினேன். அது என்னோடய நண்பர்களோட தூண்டுதல் எல்லாம் வந்து சேர்ந்து கல்லூரி விட்டு வரும்போது வெளியே வந்தோன்னா என்ன பண்ணுறதுன்னு தேடும்போது மதிப்புக்குரிய மாமா திரு கலைமாமணி மலேசியா வாசுதேவன் அவர்களோட இசைக்குழுவில் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. மேடையில் வந்து எப்படி சுலபமாக ரொம்ப நேரம் பாடுறது, எப்படி மேலே ரேஞ்செலாம் பாடுறதுன்னு அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அவரோட இசைக்குழுவில் 1982 அவரோட கடைசி காலம் வரைக்கும் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வெளிநாடுகள் நிறைய பண்ணியிருக்கேன், ஆயிரக்கணக்கான மெல்லிசை மேடை நிகழ்ச்சிகள். அதுக்கப்புறம் அங்கேருந்து அண்ணன் சந்திரபோஸ் அவர்கள் இசைக்குழுவில் போய் சேர்ந்தேன். அப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு திரைப்படம் பூஜை அன்னைக்கு வந்து இன்றைக்கி பூஜை சாங் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதை பார்க்குறதுக்கு தான் போனேன். ஆக்சுவலாக போனது வந்து அந்த ரெக்கார்டிங்கை பார்க்குறதுக்கு போனப்போ அங்கே அண்ணன் சந்திரபோஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அப்படி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கொடுத்துறப்போ வாணி ஜெயராம் வந்துட்டாங்க. அவருக்கு வந்து பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ணன் எஸ்பிபி வரணும், அவர் இன்னும் வரல. மணி 12:30 மணி ஆகிடுச்சு. அது வந்து 7 to 1 கால் ஷீட்டு. மத்தியானம் 2 to 9 வேறு கால் ஷீட் போட்டிருக்காங்க. அது பூஜை சாங்கில் எப்போவுமே எப்படின்னா ஒரு பாடலை வந்து முழுமையாக எடுத்துருவாங்க. அந்த பாடலை எடுத்துகிட்டு அது வந்து முழுமை பெற்றதாக அவங்களுக்கு அர்த்தம். இவர் எஸ்பிபி இன்னும் வரலன்னா அப்புறம் சந்திரபோஸ் திடீர்னு என்ன பார்த்துட்டு ஒரு பாட்டு பேப்பரை கொடுத்துட்டு ஒரு கேசட் கொடுத்தாரு. அதில் டியூன் இருக்குது, டக்குனு கற்றுக்கோ, வாணிமா ரெடி ஆகிட்டுருக்காங்க, நீ ட்ராக் பாடிடு அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் நேரம் கூட கிடையாது. என்னடா இப்படி சரிட்டு அப்படி சொல்லி வந்து பேப்பரை வச்சுட்டு அந்த பாட்டு வந்து கவிஞர் மேத்தா அவர்களோட பாடல். அந்த பாடல் வந்து நான் பாடி ஃபஸ்ட்டு டேக் பாடுறேன். பாடி முடிச்சோன்னே 1 more டேக் சொன்னாங்க. 2வது டேக் பாடி முடித்தோடனே உள்ளே வந்தோடனே முக்தா சீனிவாசன் உட்காந்துருக்காரு. அப்புறம் அண்ணன் சந்திரபோஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. தம்பி தான் பாடினார், அண்ணன் திருச்சுலவநாதனோட பையன் அப்படின்னு கொண்டு அவர் முக்தா சீனிவாசன் அதானே பார்த்தேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த பாடல் வந்து அவர் முக்தா சீனிவாசனோட அண்ணன் வந்தார், அவர் தான் ப்ரொடியூசரு. அவர் வந்து கேட்டுட்டு யார் பாடினது, பாலு பாடல, பட் அவர் மாதிரியே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது பாட்டு, யார் பாடினது அப்படின்னா அப்பா பேர் சொல்லி திருச்செல்வநாதன் பையன் தான் பாடினா அப்படின்னோடனே அந்த பாட்டே வந்து நல்லா இருக்குது, இதே ஓகே பண்ணிவிடுங்க அப்படின்ட்டாங்க. 12 மணிக்கு சும்மா நான் பார்க்க போனது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து திரைப்படங்களில் வந்து பாடுறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. 12:30 மணிக்கு போய் 12:30 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே திரைப்பட பிரிவினை பாடல்கள்ன்ற அங்கீகாரம் எனக்கு கிடச்சிச்சு. அந்த பாடல் வந்து கவிஞர் மேத்தா அவர்களோட பாடல், வாணி ஜெயராம் அவர்களோட இணைந்து நான் பாடின பாடல். தேடும் என் காதல் பெண் பாவை, சூடும் உன் மார்பில் பொன்மாலை, காதோரம்மே என் கீதாஞ்சலி, பனி தாங்கும் மலர் மேடை கனி தாங்குமோ, இது மேலாடை கொடியேற்றும் அரசாங்கமோ, தேடும் என் காதல் பெண் பாவை. அண்ணன் சந்திரபோஸ் அவர்களுடைய இசையமைப்பில் வாய்க்கொழுப்புன்னு ஒரு திரைப்படம், அதில் சகோதரி லலிதா சாகரி அவர்களோட இணைந்து ஒரு பாடல் பாடியிருப்பேன். அண்ணன் வைரமுத்து அவர்களோட பாடல் வரிகள். ஏதேதோ கற்பனை வந்து என்னை அடைக்கிறதே,
எங்கேயோ விண்ணில் பறக்க ரக்கை முளைக்கிறதே, கண்களிலே கைகளிலே காதலி தாவணி மோதிய போது ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே. ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே, எங்கேயோ விண்ணில் பறக்க ரெக்கை முளைக்கிறதே, கண்களிலே கைகளிலே காதலன் கைவிரல் தீண்டிய போது ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே. அதே மாதிரி வரவேட்டனா செலவு பத்தின திரைப்படத்தில் கவிஞர் வாலி அவர்களோட பாடல் அது, அண்ணன் சந்திரபோஸ் இசையில் தான். சொன்ன அந்த கண்ணதாசம் பாட்டில் நல்ல செய்தி அது தேவை இப்போ நாட்டில், வரவுதா எட்டனா நாங்கள் செய்யும் செலவு மட்டும் பத்தனா, தாங்குமா மீட்டரு நீங்கள் உங்கள் இஷ்டம் போல சுற்றுனா. சித்ரா அவர்கள், அப்புறம் சொர்ணலதா, நான், அப்புறம் இனிய நண்பர் மணி, நாங்கள் 4 பேர் பாடியிருப்போம். அந்த பாடல் ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்ற பாடல். அதே மாதிரி இனிய நண்பர் ரத்னசூரி அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். அவரோட திரைப்படம், அந்த திரைப்படம் வந்து பொம்பளை மனசுன்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் வெளியே வரல, ஆனால் வந்து அது ரொம்ப பாப்புலர். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கை தமிழர்கள்கிட்ட வந்து ரொம்ப பாப்புலரான அந்த பாடல். ஐரோப்பிய நாடுகளில் நாங்கள் மேடை நிகழ்ச்சிக்காக ஒரு தடவை போனப்போ இந்த பாடல் வந்து ஒரு தம்பி வந்து என்னோடய காரில் எங்களை கூட்டிகிட்டு போனார். நான், டிஎம்எஸ் ஐயா அவரோட பையன் டிஎம்எஸ் செல்வகுமார், மனோரமாச்சி எல்லோரும் போயிருந்தோம் அந்த நிகழ்ச்சிக்கு. இந்த பாடல் வந்து இந்த பையன் வந்து போனோன்னே கேசட் வண்டியில் ஏறினோடனே இந்த பாட்டை வந்து போட்டார். அவர் ஆன் பண்ணி விட்டு அந்த பாடல் வந்துச்சு. இந்த பாட்டு வந்தோடனே பாட்டு முடிஞ்சிச்சு, திருப்பி அதே பாட்டு வந்தது. அது முடிஞ்சோடனே திருப்பி அதே பாட்டு. நான் கேட்டேன், என்னப்பா ஒரே பாட்டை திருப்பி திருப்பி போட்டிருக்கீங்களே அப்படின்னா அவர் சொன்னார், இல்லை சார், நாங்கள் கேசட் இருந்த காலம், நாங்கள் வந்து கேசட்டை போட்டு இந்த பாட்டை நாங்கள் தேடணுன்னு நினைக்க மாட்டோம். அதனால் எல்லா கார்லேயுமே இங்கே இருக்க அத்தனை தமிழர்களோட கார்லேயும் இந்த பாட்டு இந்த மாதிரி தான் ஒரே பாட்டை சிடி ஃபுல்லாக பண்ணியிருப்போம். அதை போட்டோன்னு அந்த பாட்டு வரணும் அப்படின்னு. அந்த பாட்டு என்னடா இப்படி ஒரு பாடல், இந்த பாட்டு மேலே அப்படி ஒரு கிரேஸா அப்படின்னு சொன்னோம். அந்த பாடல் வந்து அமுத மழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே, அடடா ஓர் தேவனையும் மயக்கிடும் எந்த 5 அறிவு ஜீவன்களும் ரசித்திடும், அமுத மழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே. பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாடல் அங்கே யூரோப்பிய நாடுகளையும் ஸ்ரீலங்காலையும் ரொம்ப. இப்போ சமீபத்தில் கூட ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போனோம். பாடல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பாட்டு ஒரு தடவை பாட சொன்னாங்க, மிடில் ஒரு தடவை பாட சொன்னாங்க, கச்சேரி முடிக்க போகிறோன்னு சார் அந்த பாட்டை பாடி ஒரு தடவை முடிங்க சார் சொன்னாங்க. அந்த மாதிரி பெரும் வரவேற்பை பெற்ற பாடல். இப்போது வந்து திரைப்பட பாடல்கள்லாம் பாடுறது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய சிடிஸ் வந்து இப்போது கம்போஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் சமீபத்தில் கூட தம்பி பாடினார் சங்கர் ராஜா, வேல்மாட்டு முருகனுக்காக ஒரு 7 பாடல் தைப்பூசத்துக்கு பண்ணோம். அப்புறம் சமீபத்தில் வந்து அன்பிற்கிற நண்பர் திரு கோவை முரளி, அவர் அந்த பாட்டை கேட்டு எனக்கு ஒரு பாட்டு பண்ணி கொடுன்னு சொன்னார். அவருக்காக ஒரு பாடல் நானே எழுதி டியூன் பண்ணி கொடுத்தான். கந்தா கந்தா என்று கனிந்துருகு அவன் இந்தா இந்தா என்று வரமருள்வான், செந்தாமரை முகம் மலர்ந்தே சிந்தை குளிர்ந்தே சிரித்திடுவான், கந்தன் கருணை மழை பொழிவான், கந்தா கந்தா என்று கனிந்துருகு அவன் இந்தா இந்தா என்று வரமருள்வான். அந்த மாதிரி அப்பா தமிழ் திரையுலகின் முதல் பின்னணி பாடகர். அதை தொடர்ந்து நாங்கள்லாம் பாடினோம். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் என்னோடய மகள், இப்போ அவங்களோட கசின்ஸு எல்லோரும் வந்து திரைப்படங்களில் பாடியிருக்காங்க. அதை பற்றி என் மகள் சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து என்னோட அண்ணனோட பையன் கிறிஷு. ஓகே, அடம் பிடிச்சி நானும் இன்டர்வியூக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாரு. அவங்க தாத்தா படியில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ அப்பா சொன்ன மாதிரி ஐ திங்க் வீட்டில் வந்து எப்போவுமே நான் பிறந்ததுலேருந்தே எப்போவுமே பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ பாட்டுன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்னவிட்டபிள் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் மாதிரி. ஸோ
தட் இஸ் பெரியப்பா அப்பாவெல்லாம் தொடர்ந்து என்னுடைய அண்ணா சக்தி அமரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் என்னோட தம்பி இன்னொருத்தர் இருக்கார் குமரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பாடிட்டுருக்காரு. ஸோ நான் வந்து எம்ஃபில் பண்ணியிருக்கேன் மியூசிக்கில் அண்ட் நிறைய கம்போசிங் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ எனக்கு என்னோடய ப்ரைமரி இன்ட்ரெஸ்ட் வந்து கம்போசிங்கில் தான். ஸோ நானே எழுதி நிறைய பாடல்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்பா நிறையா கம்போஸ் பண்ணுவாங்க. அப்பா ரொம்ப நல்லா பாட்டு எழுதுவாங்க. ஸோ அவரை பார்த்து நம்மளும் எழுதலாமே அப்படின்னு சொல்லி நானும் ஆசைப்பட்டு அப்படியே எழுத ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய பாடல்கள் எல்லாமே வந்து ஸ்பாட்டிஃபை அண்ட் யூடியூப்பில் இருக்குது. ஸோ இப்போ சமீபத்தில் நான் வந்து ரிலீஸ் பண்ண ஒரு பாட்டு உங்களுக்காக பாடி காமிக்கிறேன். நானே எழுதி கம்போஸ் பண்ண பாட்டு. என் அன்பே என்னை விட்டு போகாதே, நீ போனால் வானம் இங்கே தூராதே. என் அன்பே என்னை விட்டு போகாதே, நீ போனால் வானம் இங்கே தூராதே. என் கண்ணின் ஒளியே நீதானே விலகி செல்லாதே. என் உலகம் இருண்டிடுமே உன் கால்கள் நகர்ந்தோட்ட, நெஞ்சின் பாரம் கூடும் தள்ளி பேசாமல் போகாதே ஆம்பல் குழலிசையே. வெட்கங்கள் இந்த நெஞ்சு கிள்ள கிள கிள, உன் பார்வை என்னை கோர்த்து அள்ள அள்ள அள்ள. வெட்கங்கள் இந்த நெஞ்சு கிள்ள கிள கிள, உன் பார்வை என்னை கோர்த்து அள்ள அள்ள அள்ள. என் அன்பே என்னை விட்டு போகாதே, நீ போனால் வானம் இங்கே தூராதே. ஸோ இது நானே எழுதி கம்போஸ் பண்ணின பாட்டு. இது எல்லா மியூசிக் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் கேளுங்க. என்னுடைய பேர் தீபிகா தியாகராஜன். ஸோ தீபிகா தியாகராஜன் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும். அது தவிர்த்து ரெஹனா மேமோட மியூசிக்கில் வந்து ஏண்டா தலையில் எண்ணெய் வைக்கல அப்படின்ற ஒரு படத்தில் பாடியிருக்கேன். ஸோ இதுவுமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நானும் அப்பா வந்து ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தோம். அப்போ திடீர்னு கால் வந்துச்சு ரெஹனா மேம் கிட்டேருந்து, இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு ட்ராக் பாட தான் போனேன். ஸோ அது அவங்களே ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம் அது. ஸோ நானும் அப்பாவும் போயிருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த லிரிசிஸ்ட் நான் அந்த படத்தில் கிட்டத்தட்ட 3 ட்ராக் நான் பாடினேன். ஸோ அதில் வந்து அந்த லிரிக்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து சரி ஓகே ரொம்ப ரொம்ப லேட் ஆனதுனால ஒரு 3 AM அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த லிரிக் வேணால் சும்மா வச்சுக்கோங்க டம்மிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அப்பா வந்து தட் இஸ் லிரிசிஸ்டாக திரைப்படங்களில் வந்து அறிமுகமான பாடலும் அதுதான். அதே மாதிரி நான் வந்து ஒரு பிளேபேக் சிங்கராக அறிமுகமான பாடல். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே நிகழ்வில் நடந்துச்சு. நீங்கள் பேசுகிறீங்களா? ஓகே. அந்த பாடல் மனதில் தாயின் நினைவு மீண்டும் பிறந்திடும் புது உறவு, நினைவா இல்லை கனவா, ஒரு அன்னையை தேடுது என் மனதா. புதிரா புது உறவா எதிர் வருகிற வரவா, தாயின் தனிப்பாசம் இவன் தனில் வீசும், இவனாலே மீண்டும் பிறந்தேன் என்று. மனதில் தாயின் நினைவு மீண்டும் பிறந்திடும் புது உறவு. ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. இந்த 3 தலைமுறையினர் அழகாக அவங்களுடைய பாடல்கள் எல்லாமே பாடி காமிச்சிங்க. இது எல்லாத்துக்குமே ஆதாரம் அப்படிங்கிறது ஐயாவுடைய ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக அப்பா வந்து திருச்சியில் வந்து 1924 வருடம் ஜூலை மாதம் 24 பிறந்தாங்க. அப்பாவோட நூற்றாண்டு அடுத்த வருஷம் வருது. 1924லேருந்து 2024. அவர் வந்து அவரோட பாடல்கள் 1945 பாட ஆரம்பித்து இன்றைய வருஷம் இப்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75 வருஷமாக அவரோட பாடல்கள் ரசிகர்களோட மனசில் நீங்காத இடம் பெற்றிருக்கு. அந்த வகையில் அவருக்கு பிள்ளைகளாக பிறந்ததில் நாங்கள் உண்மையிலேயே சந்தோஷப்படுறோம். அப்பாவை பற்றின இந்த முழுமையான செய்திகளையும் எங்களை பற்றின விஷயங்களையும் இரவா புகழ் கொண்ட கலைஞர்கள் வாயிலாக ஜெம் டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பினை நல்கிய ஜெம் டிவிக்கும் மற்றும் உள்ள உங்கள் அனைவருக்கும்
அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் இசைத்தன்றல் திருச்சி லோகநாதன் இசை குடும்பத்தின் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த தலைமுறையும் இசைப்பணி ஆற்ற இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டு உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இத்தனை நேரம் இந்த இரவா புகழ் கொண்ட கலைஞர்கள் நிகழ்ச்சியில் ஐயா திரு திருச்சி லோகநாதன் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களையும் பேசினதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்களையும் நமக்கு பாடி காமிச்சு நமக்கு செவிகளுக்கு விருந்தாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி அருமையான ஒரு நிகழ்ச்சியோடு மீண்டும் இரவா புகழ் கொண்ட கலைஞர்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.